அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம செக்கி புக் மார்க்ல ஒரு படம் இல்ல, 2 மலையாள படத்த நம்ம பார்க்க போறோம். ஆம், பொதுவா இப்போ வந்து பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் நெறைய நாவல்லருந்து ஒரு பெரிய கதைகள எடுத்து கையாள்றதுங்கிறது ஒரு படம். அது இல்லாம பெரிய பட்ஜெட் மூவி. ஆனா கதைகளும் பயங்கரமா இருக்கும். அ அந்த மாரி இருக்கிற படங்களும் ஒரு ரகம். இப்படி இருக்கும் பொழுது மலையாளம் இண்டஸ்ட்ரியில சடனா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிளாட் எடுத்து, அத வச்சு ஒரு கதையா டெவலப் பண்ணி, ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அ அந்த படங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்க்கும்போது, ரொம்ப இயல்பாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அம் மகேஷ் நின்ற பிரதிகாரம்ங்கிற அந்த ஃபகத் ஃபாசிலோட படம், கலிங்கிற அ படம், அதுக்கப்புறம் இந்த பீமனின்டே வலின்னு சொல்லி ஒரு படம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் நின்ற பிரதிகாரம்லாம் ஒரு சின்ன இன்சிடென்ட். சண்டைய பிரிச்சு விட போம்போது வர ஒரு சின்ன அவமானத்தினால, அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் மாரி இருக்கிற படம். அம் அ பீமனின்டே வலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போற வழியில ஒரு சின்ன பாத தகராறு. ஒரு வழி, போற வழி பிரச்சனை. அந்த இத வச்சிருக்கு. இது மாரி நெறைய படங்கள் முக்கியமா மலையாள இண்டஸ்ட்ரியில வந்துகிட்டு இருக்கு. அது மாரி வந்த படங்க தான் இன்னைக்கு நம்ம 2 படம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து Netflixல ரிலீஸ் ஆயிருக்கிற அயல்வாசின்னு சொல்லிட்டு டைரக்டர் இர்ஷாத் பாறை அ பராய் இர்ஷாத் பராய் அப்படிங்கிறவரு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இது முதல் படம்னு நெனைக்கிறேன். படத்தோட பேர் வந்து அயல்வாசி. ஆக்டர் வந்து சோபின் அவரும், பினுவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, பெரிய கதைகள்லாம் கிடையாது. ஒரு சின்ன வண்டி ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. வண்டி ஸ்க்ராட்ச் பண்ணது யாரு? அதனால வர பிரச்சனை. அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்படிங்கிற மாரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அ ஒரு சின்ன பிளாட்ட அந்த அளவு அழகா டெவலப் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு ஊரு, அதில 2 வீடு இருக்கும் பக்கத்தில, பக்கத்தில. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தருக்கு வந்து அம் கல்ஃப் போயிட்டு வேலை பார்த்துட்டு வருவாரு. ஆனா, அவர் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அவங்க ஒய்ஃப்க்கும், அம்மாவுக்கும் பிரச்சனை. பக்கத்து வீட்ல பார்த்தீங்கன்னா, அம் அவன் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவருக்கு வந்து என்னன்னா, பொருளாதார பிரச்சனையா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை நிலையில இருப்பாங்க. அ ஸோ ஆனா 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். இதுக்கு நடுவுல ம் இந்த ஏழ்மையா இருக்கிறவரோட வீட்ல கல்யாணம் நடக்கும். வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரெண்டு வீட, அவங்க பொருட்கள்லாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதில வந்து ஒரு சின்ன ஒரு யூஸ் பண்ண வண்டியில வந்து ஸ்க்ராட்ச் விழுந்துரும். அந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். "என் வண்டி இப்படி ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு உன்னால தான்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஃப்ரெண்டுக்கு அவமானம் ஆயிடும். ஸோ அது யார் ஸ்க்ராட்ச் பண்ணா? நான் பண்ண கிடையாது. யார் ஸ்க்ராட்ச் பண்ணாங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அவரும் ஃப்ரெண்டும் சேர்ந்து. இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து. நல்லாயிருக்கும். அதாவது படம் வந்து இது ஒரு மாரி ரொம்ப பரபரப்பாலாம் இருக்காது. ஒரு மாரி போயிட்டே இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த மாரி எடுத்திருப்பாங்க. இதே மாரி அ அ டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வேற ஒரு படம். அந்த படத்தோட பேர் வந்து சுலைக்கா மன்சில்னு சொல்லிட்டு அந்த படம் பேரு. சுலைக்கா மன்சில். இதோட டைரக்டர் வந்து அஷ்ராப் ஹம்சா. இவரு இதுக்கு முன்னாடி இந்த பீமன் அண்ட் டெவலி, தம்சா, தமாஷா அ இந்த மாரி படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு. அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்க. இந்த சுலைக்கா மன்சில்ங்கிற படம் வந்து ஆக்டரா நடிச்சிருக்கிறவர் வந்து லுக்மேன். அ அதுக்கப்புறம் செம்பன் வினோத்தும் நடிச்சிருப்பாரு. ம் இந்த படம் எத பேஸ் பண்ணியிருக்கும்னா, இப்போ ஒரு கல்யாணம் சடனா நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து நெறையா கம்யூனிகேஷன் நடக்குது. மாப்பிள்ளைக்கும், பொண்ணுக்கும் நடக்கும். திடீர்னு கல்யாணம் நடக்கும் பொழுது, அந்த மாப்பிள்ளை வந்து பொண்ணுட்ட பேசணும்னு விருப்பப்படுவாங்க. அப்போ படும்போது இ இ ஆனா இந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஏன்னா பொண்ணு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு சுத்தி ஆட்கள் இருப்பாங்க. அதுவும் கல்யாணம் மறுநாளு இல்லாட்டி ஒரு நாள் தான் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நெறையா சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. இது வந்து ஒரு முஸ்லீம் வீட்டு கல்யாணம் மாரி நடக்கும்.
நெறையா சம்பிரதாயங்கள்லாம் அழகா காமிச்சிருப்பாங்க. அவங்க அவங்க தொழுகைக்கு போறது, அந்த அந்த பிரேயர் முடிக்கிறப்ப வர கால், இந்த மாரி இப்படி போயிட்டே இருக்கும். அ ஆனா, அந்த மாப்பிள்ளையா இருக்கிறவருக்கும், அவர் சைடோட ஆங்கிள்ல பார்த்தாலும் நியாயம் இருக்கும். பொண்ணோட சைடு இதுலேருந்து பார்த்தாலும் நியாயமா இருக்கும். அந்த மாரி அந்த படத்த அழகா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இவரும் நெறையா தடவ கால் பண்ணுவாரு. அந்த பக்கம் இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வராது. இந்த படத்துல அழகா ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு அவசரத்துல எந்த ஒரு வார்த்தையும் விடக்கூடாதுங்கிற ஒண்ணு. 2வது வந்து ரொம்ப எல்லாமே அவசரப்படக்கூடாது. அ 2 பேத்துக்கும் ஒரே வைப்ல தான் இருப்பாங்க. பட் வந்து அந்த சிச்சுவேஷன புரிஞ்சுக்காம நம்ம நடந்துக்கிறது. சடனா எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாதுங்கிறத வந்து நல்லா அழகா சொல்லியிருப்பாங்க. நமக்கு இருக்கிற அதே மனநிலை ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்குமாங்கிறதையும் சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு வேற ஒரு ஐடியாலஜி இருக்கும். வேற ஒரு மனம் இருக்கும், மனநிலை இருக்கும். ஸோ, அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில இருக்கணுங்கிற மாரி இந்த படம் அழகா கொண்டு போயிருப்பாங்க. இதுவும் அதேதான். ஒரு அ மேரேஜ் வீடு. ஃபுல்லா இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மேரேஜ் வீட்டுக்குள்ளேயே தான் அந்த மேரேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கும். மேரேஜ் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாரி படம் ஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்க. அ இதுவும் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு இந்த மூவி. ஸோ கண்டிப்பா அ Netflixல இருக்கிற படம் பேரு அயல்வாசி. Disney Hotstarல இருக்கிற படம் பேர் வந்து சுலைக்கா மன்சில். அ கண்டிப்பா பாருங்க. அ இதே மாரி வேற எதுவும் படங்களும் அல்லது புத்தகங்கள் படிக்கும் பொழுது ஷேர் பண்றேன். நன்றி நண்பர்களே! நன்றி, வணக்கம்.